இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன? உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், அல்லது உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய சூழ்நிலை உங்களை பயமுறுத்துற மாதிரி, கலங்குற மாதிரி இருக்குதா? சாமுவேல் ஜெபந்தான் பண்ணினா. நீங்க இன்னைக்கு ஜெபிங்க, எல்லா சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்க நின்று கொண்டு பாருங்க கர்த்தர் செய்கிற அற்புதத்தை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. பயப்படுகிற சூழ்நிலை எல்லாம் மாற போகிறது. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை விளங்க பண்ண போகிறார். விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சா போதும், உடனே அந்த மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய ஊழிய பாதையில் நிறைய நான் அப்படி பார்த்திருக்கிறேன். மழை பயங்கரமான மேகத்தோடு வந்து மழை பொழியும். அப்படியே வந்து பயங்கர சூழ்நிலை. அந்த சமயத்தில் நம்ம ஜெபித்த உடனே மேகமெல்லாம் விலகி போய் கூட்டம் நடத்துவதற்கு தடையில்லாதபடி கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பதை என் ஊழிய பாதையில் நிறைய சமயத்தில் நான் பார்த்திருக்கிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை உங்களுக்காக செய்வார். மேகம் போல புறப்பட்டு வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள் விலகி போகும். அல்லது உங்களுக்காக மழை பெய்ய பண்ணுவதற்கு மேகத்தை உண்டாக்குவார். மேகத்தை அனுப்பவும் முடியும், மேகத்தை விலகி போகவும் அவராலே முடியும். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அதற்கு ஒரு பிரார்த்தனை பண்ணா போதும், இயேசுவே எனக்கு உதவி செய்ய, அவ்வளவுதான். இப்ப ஜெபிக்கலாமா? இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற இந்த மகளுக்காக ஜெபிக்கிறப்பா, அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த பிரச்சனை மாற, அவருடைய வியாதி நீங்க, அவருடைய தேவை சந்திக்கப்பட, இந்த நெருக்கம் மாற, இன்றைக்கு அவளுக்கு ஒரு அற்புதம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும். அவளை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.